கொஞ்சம் வேடிக்கையான கேள்வி. ஒரு ஆப்பிள் செல்ஃபோனுக்கும் ஒரு சாதாரண சைனா செல்ஃபோனுக்கு என்ன வேறுபாடு? ஒரு ரெட்மி செல்ஃபோனுக்கும் ஆப்பிள் செல்ஃபோனுக்கு இடையில் உண்மையில் பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. 1-2 ஆப்ஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒரே செல்ஃபோன் தான். இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிள் செல்ஃபோனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்புகள் ரெட்மி செல்ஃபோன் தயாரிக்கக்கூடிய அதே நிறுவனத்தால் தயாரிக்கப்படக்கூடியவை தான். வாங்கி அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் ஐஃபோன் நிறுவனம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் விலையில் எவ்வளோ வேறுபாடு? ஏறத்தாழ 6 மடங்கு 8 மடங்கு வேறுபாடு. பழைய ஒரு படத்தில் நாகேஷ் இட்லிக்கு தொட்டுக்க என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு சட்னி இருக்குது, துவையல் இருக்குது அப்படிம்பார். என்ன வேறுபாடு? 2 ஒன்று தானே அப்படின்னு கேட்குறதுக்கு 3 நாள் வேறுபாடு அப்படிம்பார். அதே மாதிரி தான். என்ன வேறுபாடு? வேறுபாடு என்பது ஏஸ்தட்டிக்ஸ், அழகு. ஐஃபோன் பயன்படுத்தியவர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடியது ஐஃபோனுடைய அழகு வர்றதில்லை. ஐஃபோன் ஒரிஜினல். அதை பார்த்து அதே மாதிரி ரெட்மி போட்டாலும் கூட ஐஃபோன் தான் ஒரிஜினல். ஐஃபோனுடைய டிசைன், அதனுடைய செயல்முறையில் இருக்கக்கூடிய ஒரு அழகு, ஒரு நளினம், அதுக்கு தான் 5 மடங்கு அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி, ஏன் அப்படி ஒரு ஒரிஜினலை சீனா உருவாக்கக்கூடாதா? ஏன் இந்தியா உருவாக்கக்கூடாதா? உருவாக்கலாமே. யோசித்து பாருங்கள். செல்ஃபோனை விடுங்க, அதே மாதிரி நம்ம வேறு எதை உருவாக்கியிருக்கோம்? காரா? உலகம் முழுக்க கார் வடிவமைக்கிறாங்களே, ஆனால் ஐரோப்பா கார் தானே. வேறு யாரும் காரை வடிவமைக்க முடியாது இல்லையே. காரை விடுங்க, வேறு எந்த நுகர்பொருள்? ஃப்ரிட்ஜா, டிவியா, வேறு எது ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு வெளியே வடிவமைக்கப்பட்டிருக்கு? ஏன் நீங்கள் போடக்கூடிய ஜீன்ஸ் அதனுடைய டிசைன் அவங்க தான் போடுறாங்க, நாம் நகல் தான் எடுக்கிறோம். நாம் ஏன் ஒரு ஃபேஷனை, ஒரு டிசைனை உருவாக்கி உலகம் முழுக்க கொண்டு போக முடியல? நம்மளால் ஏன் உலகத்தை நம்மளால் கவர முடியல? வருங்காலத்தில் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். ஏன்? அதுக்கு பதிலாக அவங்க ஏன் அதை செய்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்பொருளுடைய எல்லா வடிவங்களுமே கியூபிசம் என்கிற ஒரு ஓவிய மரபிலிருந்து வந்தது. ஆப்பிள் உருண்டையாக இருக்குது, பூசணிக்காய் உருண்டையாக இருக்குது, மரங்கள் சிலிண்டர் இருக்குது. இது எல்லாத்தையுமே சதுரமாக்கி பார்க்கக்கூடிய ஒரு அழகியல் என்று கியூபிசத்தை சொல்லலாம். பாப்லோ பிக்காசோ என்ற புகழ்பெற்ற இத்தாலிய ஓவியர் உருவாக்கின ஒரு ஓவிய முறை அது. அந்த அழகியலை பயன்படுத்தி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கட்டிடங்கள், நவீன நுகர்பொருட்கள் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. பாப்லோ பிக்காசோ எங்கிருந்து வரார்? அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய நவீன ஓவிய மரபு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு 500-600 ஆண்டு கால வரலாறு இருக்குது. ஐரோப்பிய மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓவிய மரபு ஒரு தங்கு தடை இல்லாமல் வந்துட்டுருக்கு. அவர்கள் அதில் பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே அந்த ஓவியத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு 7-8 வயசு அமெரிக்க குழந்தைக்கு ஒரு ஓவியத்தை காட்டி இது எந்த ஸ்கூல், எந்த ஓவிய மரபை சார்ந்தது, எந்த அழகியல் மரபை சார்ந்து கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியும். நான் பார்த்துருக்கேன், சொல்லுவோம். இது இம்ப்ரெஷனிசம், இது எக்ஸ்ப்ரெஷனிசம் அப்படின்னு அது சொல்லும். இந்தியாவில் ஓவியம் பயிலக்கூடிய ஒரு 10 பேர் 50 பேருக்கு தவிர வெளியே யாருக்கும் அதை பற்றி எந்த அறிதலும் இருக்காது, கிடையாது. ரசனை என்பதே கிடையாது. என் பிள்ளை ஓவியம் வரைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் நமக்கு தெரியும். படம் வரையும், டிராயிங் வரைகிறதில்ல, ஓவியத்தை தெரிந்து கொண்டு வரைவது. அது எந்த ஸ்கூல், அது எந்த வகையான ஓவியம் என்று தெரிந்து கொள்வது. அந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்குது, ஒரு வாழ்க்கை பார்வை இருக்குது. அதை தெரிந்து கொள்வது. அது தெரிந்து கொள்ளாமல் அந்த ஓவியத்தை பார்த்து வரைஞ்சி பிரயோஜனம் கிடையாது. கலர் அடிக்கிறது அது. நம்ம டிராயிங்கை தான் ஓவியம் சொல்லியிருக்கோம். ஓவியங்கிறது அல்ல. ஓவியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், இந்த பிரச்சனை தான் ஓவியமே வழிய கலர் அடிக்கிறது ஓவியம் கிடையாது. நம்ம இங்கே டிராயிங் சொல்லிக் கொடுக்குறோம், ஓவியம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை.
ஆனால் அவங்க ஓவியம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஓவிய மரபிலிருந்து பிறந்து வளர்ந்தவளால் தான் அந்த டிசைன்களை உருவாக்க முடியுது. அந்த ஓவிய மரபை அப்படியே ஓவியமாக கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா அது இலக்கியத்தோட தொடர்பு இருக்குது. சர்ரியலிசம் அப்படிங்கிறது ஒரு ஓவிய மரபு, ஒரு இலக்கிய மரபும் கூட தான், ஒரு சினிமா மரபும் கூட தான். சர்ரியலிஸ்ட் மூவி இருக்குது, சர்ரியலிஸ்ட் நாவல் இருக்குது, சர்ரியலிஸ்டிக் பெயிண்டிங் இருக்குது. ஆக இது ஒட்டுமொத்தமாக கலை இலக்கியம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அதை கற்றுக்கணும். அதை கற்றுக்கொள்ளும்போது தான் அந்த கலை மேலாதிக்கம் உருவாகும். நாம் ஒரு அடிப்படை சமூகமாக இருந்தோம். வெள்ளைக்காரனுக்கு சேவகம் பண்ணுறதுக்காக நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது, நவீன கல்வி. அதன் பிறகு தொழில்நுட்பத்துக்கு சேவை பண்ணுறதுக்காக அந்த கல்வியை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம். நம்ம முந்தின தலைமுறை என்று தொழில்நுட்பத்திற்கான அடிமை பணியாளர்கள் தான். தொழில்நுட்பத்தை எப்போ நம்ம கையில் எடுக்க போகிறோம்? நம்முடைய வரும் தலைமுறை தொழில்நுட்பத்தை கையில் எடுக்கணும்னா அதற்கு முன்னாடி கலை இலக்கியத்தை கையில் எடுக்கணும். கலை இலக்கியத்தில் அங்கே வெற்றி பெறணும். போன தலைமுறைக்கு நிறைய பதற்றங்கள் இருந்தது. வேலை கிடைக்குமாங்கிற பதற்றம், வேலையில் நிலைக்கணுங்கிற பதற்றம், சாப்பாடு இல்லாத ஆகிடுங்கிற பதற்றம், அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஆகிடும், நடுத்தெருவில் நிற்போங்கிற பதற்றம், அதெல்லாம் இருந்தது. அந்த பதற்றத்தில் இன்றைக்கி தாண்டிட்டோம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பாதி பேருக்கு அப்படியான உலகியல் பதற்றங்கள் எதுவும் கிடையாது. அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவான கலை இலக்கிய கல்வி அளிக்கலாம். திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரே மாதிரியான டெக்னிக்கல் அடிமை கல்வியை அளித்து தொழில்நுட்ப அடிமைகளாக அவங்களுக்கு கூலி வேலைக்கு அனுப்பாமல் இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்களுக்கு ருசிகள் இருந்துச்சுன்னா அதை வளர்க்கலாம். இளைஞர்களாகிய நமக்கு அப்படி ருசிகள் இருந்துச்சுன்னா அதை நாமளே கண்டறிந்து கொஞ்சம் வளர்த்துக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அவர் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனத்தில் முக்கியமான பணியில் இருந்தவர். அவர் ஒரு புகைப்பட நிபுணர், கணிப்பொறி துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் எழுதினார், நான் பெங்களூரில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். என்னோடய நிறுவனத்தில் பாதி பேர் இந்தியர்கள், பாதி பேர் ஐரோப்பியர்கள். இந்த ஐரோப்பியர்கள் அத்தனை பேருமே அலுவலகத்திலும் கூட கலை இலக்கியத்தில் ஈடுபடக்கூடிய இருக்கிறார்கள். கீத்தார் வாசிக்கிறாங்க, ட்ரம் வாசிக்கிறாங்க, புத்தகம் வாசிக்கிறாங்க, படம் வரைகிறாங்க, நடன கலைஞர்கள் இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. யாருமே சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்குது. ஆனால் வரக்கூடிய அத்தனை இந்தியர்களும் கரெக்டாக 9:30 கட்டுச்சோதை கட்டிட்டு வர்றாங்க, டேபிளில் குனிஞ்ச தலைமையெல்லாம் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரம் கிடைச்சா குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, கிளம்பி போகிறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. எப்போ டைம் கிடைக்கும் உடனே கிளம்பி போயிடுறாங்க. ஓய்வு நேரங்களில் சினிமா பார்க்குறாங்க, சினிமா பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. எந்த கலையிலும் அடிப்படை அறிவோ ஈடுபாடோ அவங்களுக்கு கிடையாது. தங்களுடைய அலுவலகத்திலே பாதி பேர் இப்படி கலைஞர்களாக இருக்கிறத பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் அப்படி, நாங்கள் இப்படி, ஏன்னா அவங்களே முடிவு பண்ணுறாங்க. வெறும் சமயக்கார கும்பலாக இருக்காங்களே ஒழிய, சோத்து கும்பலாக இருக்காங்களே ஒழிய, கலை இலக்கியம் பற்றி அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு புலம்பி ஒரு கடிதம் எழுதினார். அதுக்கு நான் ஒரு பதில் எழுதினேன் அவருக்கு. அந்த பதில் இதுதான். இப்படி நாம் இருக்கிறதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே போன தலைமுறையில் நாம் சோத்துக்கு செத்த தலைமுறை தான். பஞ்சத்தில் செத்துருக்கோம். இப்போ தான் நமக்கு 3 வேளை சோறு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த சோத்தை திங்கிறதுல தான் நம்ம மனம் இருக்குது. 24 மணி நேரம் நம்ம பிரியாணியை பற்றியும் பரோட்டாவை பற்றியும் தான் பேசிகிட்டு இருப்போம். இந்த தலைமையில் நமக்கு அதிகமாக சோறு கிடைக்குது. ஆனால் அதில் ஒரு 10 பேராவது பரோட்டா பிரியாணியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கலை இலக்கியம் பற்றி ஆர்வம் காட்டலாம். குறைந்தபட்சம் நாங்கள் பிள்ளைங்களுக்காவது அந்த ருசியை காட்டி விடலாம். நாளைக்கு அவங்களாவது ஐரோப்பா மாதிரி ஒரு வெற்றி பெறக்கூடிய சமூகமாக ஆகலாம். இங்கே இருக்கக்கூடிய கூலி தலைமுறையாக இல்லாமல் கற்பனை செய்து வென்றெடுக்கக்கூடிய தலைமுறையாக அவங்கள ஆக்கலாம். 1,00,000 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதில்ல, 1000 பிள்ளைங்களாவது ஒரு டேஸ்ட் உள்ள பிள்ளைங்களாக வந்ததுனாலே நமக்கு பெரிய வெற்றி தான். அது எதிர்காலத்தில் நடக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு. அந்த நண்பர் சில ஆண்டுகளுக்குள் வேலையை விட்டார். முழு நேர புகைப்பட நிபுணராக ஆனார். கலை புகைப்படம்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை புகைப்படம் எடுப்பீங்க, அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை புகைப்படம் எடுப்பீங்க. வைல்டு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி சொல்லுவாங்க, காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுப்பாங்க. ஆனால் இது கலை புகைப்படம். அதாவது ஒரு கருவை புகைப்படம் எடுப்பது. அந்த புகைப்படத்தை மாற்றி அமைக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட கரு, ஒரு நகரத்தின் ஒரு தெருவை மட்டும் புகைப்படம் எடுப்பது. அது வழியாக ஒரு
ஒரு கதை மாதிரி ஒன்றை உருவாக்கி எடுப்பது. அது உலகம் முழுக்க அதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதில் அவர் ஈடுபட்டார், வெற்றி கண்டார். உலக அளவில் அவருக்கு ஒரு அடையாளம் உருவாகிட்டு நெடுங்காலத்துக்கு பிறகு நண்பர்களிடம் விவாதிக்கு ஒரு இடத்துல நின்று விட்டு ஏதாவது ஒரு பயில்முறையாக பண்ணுவோம், முறையான கல்வியை தேவைப்படுவர்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் என்று வகுப்புகள் நடத்த ஆரம்பித்தோம். அப்போது புகைப்படம், நவீன ஓவியம் ஆகியவற்றை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியானவர் யார் என்று பார்த்தோம். அந்த நண்பர் அன்று உலக அளவிலே அறியப்படக்கூடிய ஒரு புகைப்பட நிபுணராகவும் ஓவிய விமர்சகராகவும் இருந்தார். அவர் அவர் பேர் A.V. மணிகண்டன். அவர் தான் அந்த வகுப்பை எடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு பல அணிகளாக பலர் அவரிடம் ஓவியக்கலை பற்றி பரிந்திருக்கிறார். ஓவியக்கலை பயில்வது என்பது ஓவியம் வரைய கற்றுக்கொள்வதல்ல. அது எல்லாருக்கும் தேவையில்லை, எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியாது, அது கலை. ஆனால் ரசிப்பதற்கான ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. ஒரு ஓவியத்தை பார்த்தோன்னே இது எந்த மரபை சார்ந்தது என்று தெரியணும். அதாவது ஒரு பாலம், அந்த பாலத்திலே ஒரு மழுங்கலான முகம் 2 செவிகளையும் பிடித்து கொண்டு ஓ என்று கத்திக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பயங்கரம் அப்படி தோணுது வேற. ஆனால் இது எக்ஸ்பிரஷனிசம் என்ற மரபை சார்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிந்தால் அந்த ஓவியத்தை உங்களால் ரசிக்க முடியும். ஒரு உணர்வை உச்சகட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓவிய மரபு அது. ஒரு தடாகத்திலே மஞ்சள் கலர் பூக்கள் விரிந்திருக்கின்றன. தூரிகை வரைந்த அந்த தூரிகையோட டிசைன் தெரிகிற அளவுக்கு அது வரையப்பட்டிருக்கு. பக்கத்தில் போனால் வெறும் வண்ணம் தான் தெரியும், தள்ளி நின்னால் தான் அது பூக்களோ என்று தோணும். ஆனால் இது இம்ப்ரெஷனிசம் என்று தெரிந்தால் அந்த ஓவியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓவியக்கலையை புரிந்து கொள்வது என்பது மேலை கலையை புரிந்து கொள்வது, மேலை வாழ்க்கையை புரிந்து கொள்வது. நம்முடைய பெரிய படிப்பாளிகள் கூட அசடு வழிவதை நான் பார்த்துருக்கேன். ஒரு அறைக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம், பொருளாதாரத்தில் உயர் பட்டம் பெற்ற ஒருவர் அதில் இருந்த ஒரு ஓவியத்தை பார்த்து மிக அசட்டுத்தனமான ஒரு கேள்வி கேட்டார். அது சூரிய அஸ்தமனமா என்று கேட்டார். அதில் இருந்தது சூரியகாந்தி பூ. அது அவருக்கு தெரியல, அது இம்ப்ரெஷனிசம் என்று அவருக்கு தெரியல. கேள்வி கேட்டது ஒரு வெள்ளைக்காரரிடம். அவர் ஒரு மையமாக ஒரு பொண்ணை பிரிந்தார், பதிலே சொல்லலை. என்ன நினைத்திருப்பார்? இவரை பற்றி அவருடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? குறைந்தபட்சம் ஒரு நாகரிக சமுதாயத்தில் புழங்குவதற்காவது நமக்கு ஓவியத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அந்த ஓவியத்தை பற்றி அறிதல் இல்லாமல் தான் நம்ம வீட்டிலே கண்ணை பறிக்கக்கூடிய வண்ணங்களை அடித்து வைக்கிறோம். வீட்டுக்கு இன்டீரியரை செயற்கையாக உட்கார முடியாத அளவு வண்ணங்களை திருப்பி வைக்கிறோம். இந்தியா போல சகிக்க முடியாத ஜன்னல் திரைகளை போடக்கூடிய தேசமே உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. தீப்பிடிச்ச மாதிரி இருக்கும் சில வீடுகள் ஜன்னல் திரைகள். அது எல்லாமே கண் சார்ந்த ரசனை இல்லாதது, பார்வை சார்ந்த ரசனை இல்லாததுடைய விளைவு. ஆக நமக்கு நம்முடைய வாழ்க்கையை ரசனையாக்க மாற்றிக்கொள்வதற்கு, ஒரு நாகரிக மனிதனுடன் பேசுவதற்கு ஓவியத்தில் ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி எப்படி அடைவது? அந்த பயிற்சி யார் அளிக்க முடியும்? அதற்கு தான் ஓவிய வகுப்புகளை உருவாக்கணும். ஒருங்கிணைந்த கல்வியோட ஒரு பகுதியாக தத்துவம், ஆன்மீகம், தியானம், இசை, சிற்பக்கலை ஆகிய அனைத்துடன் இணைத்து இந்த நவீன ஓவியக்கலையை கற்பிக்க ஆரம்பித்தோம். எண்ணி பாருங்கள், ஒரு நவீன ஓவிய கலையை பயிலக்கூடிய ஒருவர், அதனுடைய வெவ்வேறு மரபுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர், அதே பார்வையோட இந்திய சிற்பக்கலையை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ புதிய சிந்தனைகள் வரும். உதாரணமாக, வெளிநாடுகளில் பரோக் என்றொரு சிற்ப மரபு இருக்கிறது, அல்லது ஓவிய மரபு இருக்கிறது. அடர்த்தியான நிறைய சிற்பங்களை அல்லது ஓவியங்களை, உருவங்களை செதுக்கி நிறைக்கக்கூடிய ஒரு ஓவிய மரபு அது கலை மரபு. அந்த மரபுக்கும் நம்முடைய சிற்பங்களில் இருக்கக்கூடிய செறிவான சிற்பங்களின் தொகுப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள அது உதவும். அதே போல் இதை புரிந்து கொண்ட ஒருவர், இதையும் தெரிந்து கொண்ட ஒருவர் ஒரு மேலை நாட்டு ஒரு ஓவிய கலைஞரிடம் மிக தன்னம்பிக்கையாக சில விஷயங்களை சொல்ல முடியும். இது எங்கள் நாட்டுடைய ஓவியத்துடைய இந்த மரபு என்று சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு நாகரிக மனிதனுக்கான அடிப்படை பயிற்சிகள். இன்றைக்கு பொருளாதார கவலை நீங்கி அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய சமுதாயத்திற்கு தேவையான சில கல்விகள். இன்று
ஒரு தொடக்கமாக இவற்றை ஒரு கல்வி அமைப்பாக உருவாக்கி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே நம்முடைய அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் அத்தனை கல்லூரிகளில் இந்த கல்வியெல்லாம் வரத்தான் போகிறது, வந்துதான் ஆகும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை அறிவு, நுண்ணறிவு வந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அது செய்துவிடும். பிரஜை இல்லாமல் செய்யப்படக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் அது செய்யும். அது படம் வரையும், கவிதையும் எழுதும். பிரஜையோடு செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். அந்த பிரஜையை இட்டுக்கொள்வதற்கு தான் இத்தகைய கல்விகள். இதை ஏஐ செய்ய முடியாது. ஏஐக்கு மேலே நீங்கள் என்ன வேலை செய்யணும், எப்படி கற்பனை செய்யணும், எப்படி முன்னகரணும், அதற்கான பயிற்சிகளாகத்தான் இந்த பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம்.